சாமியே சரணம் ஐயப்பா. சாமி வாங்க சாமி. சமையல்லாம் ரெடி ஆயிடுச்சு, சாமி கும்பிட்டுருவோமா? சாமி கும்பலாம் சாமி. நீங்க ஏன் இவ்வளோ சோகமா இருக்கீங்க? முகமே சரியில்லை, என்னாச்சு? இல்லையே, அப்படிலாம் இல்லை, நல்லா தானே இருக்கேன். இல்ல சாமி, உங்களை பார்த்தா எனக்கு தெரியாதா? என்ன நடந்துச்சு சொல்லுங்க. சரி, நீங்க கேட்கறனால சொல்றேன் சாமி. என்னதான் நாங்க ஐயப்பனுக்கு பார்த்து பார்த்து செஞ்சாலும் அந்த ஐயப்பனை எங்களால பார்க்க வர முடியலையே. உங்களுக்கு தானே ஐயப்பன் முன்னுரிமை தராரு, அதை நினைச்சேன், அதான் கொஞ்சம் சோகமா இருக்கேன். என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க? நான் மாலை போட்டு 20 நாள் ஆச்சு. மாலை போடுற அன்னைக்கே கையில் காசு இல்லை. ஆனால் இந்த 20 நாளில் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் காசு கொடுப்பேன், ஒரு நாள் கொடுக்காம போவேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏதோ இருக்கிறத வச்சு செஞ்சு அந்த ஐயப்பனுக்கு நீங்கள் படையல் போட்டுட்டு வரீங்க. உங்களை அந்த ஐயப்பன் மறப்பாரா? அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மனுஷனும் ஒரு நாளாவது அவன் வாழ்க்கையில் தன்னோட மனைவியை பார்த்து நீ எனக்கு ஒரு அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அது ஒரு வாய் வார்த்தையாக தான் இருக்கும். ஆனால் உண்மையாகவே இந்த ஐயப்ப மாலை போட்டிருக்க ஒவ்வொரு நாளும் அவனுடைய மனைவியை ஒரு தாய் ஸ்தானத்தில் வச்சு பார்ப்பான். அப்படிப்பட்ட உங்களுக்கு போய் ஐயப்பன் வந்து பாரபட்சம் காட்டாருன்னு நினைக்காதீங்க சாமி. என்றைக்குமே ஐயப்ப விரதத்தில் பெண்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது சாமி. அது மட்டும் இல்லாமல் ஐயப்பனுக்கு இவங்க அவங்கன்னெலாம் கிடையாது, எல்லாருமே சமம்தான். ஆமாம் சாமி, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். ஐயப்பனுக்கு எல்லாரும் சமந்தான்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சுவாமியே சரணம் ஐயப்பா.